லோகா சாப்டர் 1 சந்திரா இந்த படம் இந்த அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. எப்படி விக்ரம் படத்தில் சூர்யா ஒரு பயங்கரமான கேமியா கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த லோகா படத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு கேமியா இருக்கும். ரிவ்யூ மறக்காம சேவ் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான மூவி ரிவ்யூ அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லோகா சாப்டர் 1 இந்த படத்தினுடைய கதையை பொறுத்த வரைக்கும் கல்யாணி பிரியதர்ஷனுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. அவருடைய எதிர்த்து விட்டு பையனான நஸ்லன் வந்து இதை பார்த்துடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த படத்தினுடைய கதையாக மாறுது. இவங்களுக்கு ஏன் இந்த சூப்பர் நேச்சுரல் பவர் வரும் அப்படின்றத இதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் கட்டுவாங்க. ஸோ அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து உண்டாக்கப்பட்ட அந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த தீமை செட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிறாங்க. பட் ஒன்ஸ் செகண்ட் ஹாஃப் ஒரு இன்ட்ரோல் பிளாக்லுக்கு அப்புறம் வர ட்விஸ்ட்லேருந்து படம் வந்து செம்மையாக என்கேஜிங்காக போகுது. படத்தில் கேமியோ இருக்கலாம், ஆனால் படம் ஃபுல்லாகவே கேமியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி மலையாள இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஆக்டர்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் கேமியோ கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் ஸ்டண்ட்டாக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், மியூசிக்கான ஜேம்ஸ் விஜயோட பின்னணி இசையாக இருக்கட்டும் படத்துக்கு ஒரு பெரிய பலமாக மாறுது. அண்ட் இந்த படத்தினுடைய கல்யாணி பிரியதர்ஷன் அண்ட் நஸ்லன் இந்த படத்துக்கு ரொம்ப நீட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. இந்த படம் எனக்கு பார்க்கும்போது லிட்டரலி வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன் வெர்ஷனான ஸ்பைடர் வர்ஸ் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சது. லிட்டரலி அந்த கேரக்டரோட ஸ்கெட்ச் மாதிரி தான் இந்த மாடல்லாம் இருந்தது. அண்ட் உண்மையாகவே சொல்லணும்னா ஒரு நல்ல ஒரு பேஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பொது யூனிவர்ஸுக்கு கிரியேட் பண்ணுற அளவுக்கு இந்த படம் வந்து ஒரு விதையை போட்டிருக்காங்க. எனக்கு இந்த படத்தை விட இதுக்கப்புறம் போகிற படத்துக்கு தான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு கேமியோ வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போகுது. அதை நீங்கள் மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. படத்தோட ட்ராபேக் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபை இன்னுமே ட்ரிம் பண்ணிக்கலாம். நஸ்லின் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட அந்த சீக்வன்ஸே ரொம்ப நிறையா காட்டுறாங்க. அதேமாதிரி செகண்ட் ஹாஃபில் இந்த படத்தில் ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஃபீல் ஏதோ ஒன்று கொடுக்க தான் செய்யுது. இன்னும் கொஞ்சம் நிறைவாக கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குது. மற்றபடி ஒரு ஒர்த்தான படம் தியேட்டர்ஸில் இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.